தந்தைமார்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா? அன்பை வெளிக்காட்ட தெரியாது. அவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க, பிள்ளையை அவ்வளவு நேசிப்பாங்க, வெளிக்காட்ட தெரியாது. வீட்டுல தந்தைமாரை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள்? ஏதாவது சேட்டை பண்ண அத்தா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன், வந்து நைட்டு அத்தா பூசை போட்டுருவாங்க, அடி வெளுத்தெடுத்துருவாங்க. தந்தையை அறிமுகப்படுத்தும் போதே அடிக்கக்கூடியவனாக, மிரட்டக்கூடியவனாக, அதிகாரம் மிக்கவனாக அறிமுகப்படுத்துறாங்க. தந்தை அப்படிதான் இருக்கிறார். ஒரு கட்டத்துல தன்னுடைய பிள்ளையை கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக அடித்து விடுகிறார்கள். பிள்ளையை அடிக்கும் போது அடிக்காதீங்க என்று கதறக்கூடிய தாயை விட அடிச்சு முடிச்சுட்டு அடி வாங்கிட்டு அவன் பிள்ளை அழுதுகிட்டே தூங்குவான் பாருங்க, வந்து நின்று பாப்பார். இப்படி அடிச்சுட்டேனே என் பிள்ளைய, இவ்வளவு பாசத்தோட வளர்த்த பிள்ளை இப்படி அடிச்சுட்டேனே என்று நினைத்து கண்ணீர் விட்டு நிற்பாரு. அந்த தந்தையினுடைய அன்பு தாயின் அன்பை விட பரிசுத்தமானதுங்க. அந்த அன்பு தெரியுது இன்னைக்கு உலகத்துல. எத்தனை பெரிய நேசத்தை தந்தை மாதம் மீது வைத்திருக்கிறார்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தந்தையை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில சொன்னார்கள், அல் வாலிது அவுசத்து அப்வாபுல் ஜன்னah, அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தந்தை தான் சொர்க்கத்தினுடைய கதவுகளில் மைய கதவு என்றார்கள். நடு கதவே உன் தந்தை தான். ஏன் அப்படி? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். கேவலப்படுத்திடாத, இழிவுபடுத்திடாத. ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறார்கள்.